மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. அனைவருக்கும் வணக்கம். என்ன காலையிலேயே பாட்டோட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எல்லோருமே பாத்தீங்கன்னா அம்பாள் வழிபாடுங்கிறது செய்வீங்க, இல்ல மகாலட்சுமி வழிபாடு செய்வீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல்ல வாரம் வாரம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆன்மீக பதிவு வந்துடும், தினசரியுமே வரும். ஆனா வெள்ளிக்கிழமை கண்டிப்பா பாத்தீங்கன்னா நான் செய்யற பூஜை வீடியோ கண்டிப்பா வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு மனசுல நேற்று பட்டுச்சு, சரி ஒரு அம்பாளுக்கு இன்னைக்கு ஒரு அலங்காரம் பண்ணி நம்ம பார்க்கலாம். எப்பவும் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறோம், அதுவும் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். அதோட மட்டும் இல்லாம சிறப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வைகாசி கடைசி வெள்ளி, அதாவது வைகாசி மாசம் 30ஆம் தேதி இன்னைக்கு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடை வெள்ளி, அதுங்கனால ஸ்பெஷலா நம்ம சக்திக்கெல்லாம் சக்திக்கெல்லாம் தலைவினே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அம்பாளுக்கு ஒரு அலங்காரம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நேர்ல கூட போய் பார்த்தா கூட இவ்வளவு தரிசனம் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு அலங்காரம் ரொம்ப நாள் ஆச்சு. நான் அம்பாளுக்கு பண்ணி ஆடி மாசம் பண்ணேன். அதுக்கப்புறம் சித்திரை மாசம் பூச்சொரிதல் விழாவுக்கு அம்பாளை பூவாலேயே அலங்காரம் பண்ணேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே அம்மாவை இன்னைக்கு அழகா பாவாடை சட்டையெல்லாம் போட்டு அழகா வேப்பிலையெல்லாம் சொருகி ஒரு என்னால முடிஞ்ச சின்ன சின்ன அலங்காரங்கள் மஞ்சள் பூசி அவங்களுக்கு எல்லா பண்ணணுமோ, ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தாய் என்ன பண்ணுவாங்களோ இன்னைக்கு அவங்கள என் மகளா நான் நினைச்சு இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அந்த அன்பும் அந்த பரிவும் உங்களுக்கும் அந்த கனெக்ட் ஆகும், உங்களுக்கும் அது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த அம்பாள் அப்படிங்கறத நான் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணியிருந்தா நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அம்பாள்னு. சக்திக்கெல்லாம் சக்தின்னு சொல்லிட்டேன். நமக்காக பாத்தீங்கன்னா பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாய், ஆதிசக்தி, மகாசக்தி, பெரிய தாய், வேற யாருமே இல்லை. நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு இன்னைக்கு அவ்வளோ ஒரு அலங்காரம் பண்ணி என்னால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நேத்தே பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். அது நான் ஷார்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த அம்பாலை வச்சுதான் நான் இதை பண்ணணும்னு நினைச்சு எனக்கு தோணுச்சு, நான் எடுத்து வச்சுட்டேன். அவங்கள நான் நடுவுல அந்த பீடத்துல உட்கார வைக்கும் போது இவங்களை பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமையில வைகாசி கடைசி வெள்ளி இவங்களுக்கு சிறப்பா ஒரு பூஜை பண்ணணும் அப்பயே மனசுல தோணிருச்சு. ஸோ நல்லபடியா காலையில எழுந்திருச்சு நிலைவாசல் தீபம், துளசி மாட தீபம் எல்லாமே ஏத்திட்டு குலதெய்வ விளக்கு எல்லாமே ஏத்துனதுக்கு அப்புறம் நம்மளுடைய அம்பாலை ரெடி பண்ண தயாராயாச்சு. அவங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசி ஒரு பாவாடை சட்டையெல்லாம் போட்டு அழகா அலங்காரம் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாதாரணமா ஒரு பெண் குழந்தைய நம்ம அலங்காரம் பண்ணாலே அவ்வளோ ஆசையா இருக்கும். இவங்க நமக்கு அம்பாள், நம்ம பார்த்து நம்ம வியக்கிற ஒரு தாய். அவங்களுக்கு நம்ம உட்கார வைக்கும் போது அந்த மனம் எவ்வளோ ஒரு மங்களகரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மணப்பலகையில மஞ்சள் நல்லா தடவி குங்குமம் வச்சு நான் இன்னைக்கு பீடத்துல அமர்த்துறதுக்கு ரெடி ஆயாச்சு. அம்பாளுடைய போட்டோ நம்ம வீட்டுல எப்படி இருக்கும்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். மஞ்சள் பாவாடையில இருப்பாங்க. அதே மஞ்சள் பாவாடை என்கிட்டயும் இருக்கு. ஸோ அதை தான் நான் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு இன்னைக்கு வஸ்திரம் சாத்தியிருக்கேன். சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல் விழாவில் பார்த்துருப்பீங்க, நல்லா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல கூட இருக்கும். சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல் விழான்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தெரியும் நான் அம்பாளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணி எப்படி பூச்சொரிதல் விழா வீட்லயே எவ்வளவு அழகா நான் கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்திலேயே அந்த தெய்வம் வருவாங்க. நம்ம நினைச்சா நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம கிட்ட பேசுவாங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ நல்லபடியா பீடத்தை ரெடி பண்ணி அது மேல அம்பாலை அமர்த்திட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அந்த மஞ்சள் குங்குமத்துல நான் பாத்தீங்கன்னா கிரீடத்துக்கு ஒரு அழகு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இந்த கல்லு வச்ச இந்த பொட்டு மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். ஸோ அதை நான் அலங்காரத்துக்கு பண்ணிட்டேன். எவ்வளவுதான் அலங்காரம் பண்ணாலும் வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்து இல்லை. அந்த வேப்பிலைக்காரிக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வேப்பிலை தான். ஸோ அதையும் காலையில போய் ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு அவங்களுக்கு என்கிட்ட என்னெல்லாம் பூ இருக்கோ அந்த பூக்கள் எல்லாமே அவங்களுக்கு வச்சேன். வேப்பிலை, பன்னீர் ரோஜா, செவ்வந்தி, செவ்வரளி இது எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியா ஒரு பூவையும் சாத்தினேன். அதையும் பாருங்க, ரொம்ப ரொம்ப அம்பாள் அழகா இருந்தாங்க. இந்த மாதிரி நான் மஞ்சளை நல்லா குழச்சி அவங்க கிரீடத்துல வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு கல் மாதிரி இருந்தது, அதை வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். அது வந்து அந்த மஞ்சள் காய காய வந்து அது அப்படியே இறுகிக்கும், கொஞ்ச நேரம் நிற்கும் அப்படிங்கிறனால அது அப்படியே விழுகாம இருந்துச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனா அங்க அம்பாளை வந்து அலங்காரம் பண்ணா பார்த்தேன்னா அந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து இருக்கிற அம்பாளுக்கு நம்ம அது மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஆசை வந்துடும். அது வந்து ஏதாவது ஒரு நாள்ல செஞ்சு பார்த்துருவேன். சமீபத்துல சிவன் கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்க வந்து ஒரு மகாசக்தி மாரியம்மன் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டோ ஃப்ரேம் தான் உள்ள வச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நகையெல்லாம் போட்ட மாதிரி அழகா ஒட்டி அழகா பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டு அம்பாளுக்கு இது மாதிரி செஞ்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால வந்து இன்னைக்கு வந்து செஞ்சேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு வைகாசி கடைசி வெள்ளிங்கனால எனக்கு அது கரெக்டாவே அமைஞ்சது. இந்த பாவாடை சட்டை வந்து ஏற்கனவே நான் வச்சிருந்தது தான். அம்பாளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஃபைனலா வந்து நீங்க வந்து அம்பாளை வந்து பாருங்க. அப்படி ஒரு ஒரு அழகு, ஒரு என்ன சொல்றது, ஒரு கருணை, இது எல்லாமே அவங்க முகத்துல இருக்கும். சமயபுரம் மாரியம்மனை பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பவள முகம் அவங்களுக்கு இருக்கும். மத்த அம்பாள் மாதிரி இருக்க மாட்டாங்க. கர்ப்ப கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா கற்சிலையால ஆன அம்பாள் கிடையாது அவங்க. ஸோ வந்து அவங்களுக்கு அபிஷேகம்லாம் கிடையாது, வெறும் அலங்காரம் மட்டும்தான். அப்படி ஒரு அழகா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்ம கூடவே வந்து இருந்துக்கணும், அவங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னைக்கு வலம்புரி சங்கு வச்சு விபூதி தான் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில பிரசாதமா தருவாங்க. குங்குமம் தரமாட்டாங்க. சிவசக்தி ரூபமா இருக்கிற நவகிரக தோஷம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் சமயபுரம் மாரியம்மன். அவங்களுக்கு இன்னைக்கு மல்லிகை பூ சரத்தினால மாலை அணிவிச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்குல அவங்களுக்கு நல்லபடியா வந்து மஞ்சள் திரி போட்டு விளக்கு ஏத்துனேன். அதுக்கப்புறம் பானகம் வந்து செஞ்சிருந்தேன். சின்னதா ஒரு பானகம் கொஞ்சமா செஞ்சு, அவளுக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூழு, பானகம், கருவாட்டுச்சோறு இந்த மாதிரி வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு தாய் தான் அவங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானவங்க. ஸோ அவங்களுக்கு எளிமையா வந்து இந்த மகளோட பூஜையை வந்து அவங்க ஏத்துக்கிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு பண்ணும் போதே ரொம்ப ஒரு சந்தோஷமா, ஏதோ அம்பாள் வீட்டுல நடந்து வர மாதிரி, ஒரு மாதிரி கொலுசு சவுண்டு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வீட்டுல யாருமே இல்லை அப்ப வேற. அதனால வந்து எனக்கு இன்னமும் கொஞ்சம் எனக்கா அந்த ஃபீல் உணர்ற மாதிரியே இருந்துச்சு. அம்பாள் வந்துட்டாங்க, அம்பாள் இருக்காங்க, கூட தான் பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. நீங்களும் வந்து பார்த்துட்டு என்னுடைய வீட்டுல இருக்க அம்பாள் நம்ம சமயபுரம் மாரியம்மன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நான் ஆசாசையா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற அந்த வாசகத்தை, அந்த மந்திரத்தை கண்டிப்பா வந்து சக்தி பீடத்தி சமயபுரத்தாய்க்கு நீங்க வந்து சமர்ப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சாம்பிராணிலாம் போட்டு, ஏன்னா சமயபுர நாயகி சாம்பிராணி வாசகின்னு ஒரு பாட்டே இருக்கு. அவங்களுக்கு சாம்பிராணி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா வாங்கின சாம்பிராணி பாக்கெட், அதுல இருந்து மறிக்கொழுந்து வேற, அவங்களுக்கு பூச்சொழுது விழா அப்ப போட்ட மறிக்கொழுந்த காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அந்த பூக்கள்லாம், அந்த பூவெல்லாம் காஞ்ச சருகு இருந்தது, அதை போடவும் இன்னமும் வீடு வந்து கமகமன் இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து எனக்கு காமிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து நான் நல்லா பூஜை பண்ணிட்டு ஏதாவது பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு சமிங்கை வந்து எனக்கு காமிப்பாங்க. ஸோ வீடு முழுக்க சாம்பிராணி போட்டேன். ஏன்னா வீடு முழுக்க அவங்களோட சக்தியும் அவங்களோட அருளும் அவங்க ஆற்றலும் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறனால கதவு, ஜன்னல், பீரோ, அதுக்கப்புறம் கட்டிலுக்கு அடியில, மூளை முடுக்கு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து சாம்பிராணி வந்து போட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான இந்த நாள்ல உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரத்தாயிட்ட வந்து வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன், சமயபுரம் கோவில் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு சகோதரி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கமெண்ட் அது. எவ்வளவோ சில பேர் வந்து நெகட்டிவா கமெண்ட்டும் அதுல பண்ணியிருந்தாங்க. உனக்கு வந்து பணத்திமுரு, நீ போய் ஏமாந்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பத்தி நான் கவலைப்படலை. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கு, யாருல எனக்கு இதெல்லாம் கொடுத்தது அப்படிங்கிறது உள்ள இருக்க அம்பாளுக்கு தெரியும். நான் ஏன் அந்த வீடியோ போட்டேன் அப்படிங்கிறதும் தெரியும். என்னைய மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். அதுல ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கும் சமயபுரம் மாரியம்மனுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையாலுமே அது சத்திய வாக்கு தான். ஏன்னா எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க அப்பா அதிகமா எங்களை கூட்டிட்டு போன இடம் வந்து பாத்தீங்கன்னா கோவில்னா அது சமயபுரம் மாரியம்மன் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கம் இருக்கு. அதே மாதிரி எங்க மாமியார் வீட்டுல எங்க அத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்புறது வந்து சமயபுரம் மாரியம்மன் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து குலதெய்வ கோயில்ல வந்து முடி எடுக்கிற அந்த விஷயம் வந்து கிடையாது. முதல் முடி வந்து குழந்தை பிறந்த முதல் முடி எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் கோயில தான் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்க புகுந்த வீட்டோட வழக்கம்.
எல்லாருமே நம்ம குலதெய்வ கோயில தான் ஃபர்ஸ்ட் முடி எடுப்போம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பழக்கம் வந்து அப்பையில இருந்தே இல்லை. நம்ம வந்து சமயபுரம் கோயில தான் வந்து எடுப்போம்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான். அவங்க சகோதரி சொன்ன மாதிரி உண்மையாலுமே எங்களுக்கும் சமயபுரம் மாரியம்மனுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு பந்தம் இருக்கு. அந்த பந்தம் வந்து என்னைக்குமே போகாது, வழி வழியா தொடரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து அம்பாளுக்கு நல்லபடியா அலங்காரம் பண்ணி தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு அந்த விளக்கு ஒளியில அம்பாளுடைய அந்த புன்சிரிப்பை வந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. பூஜையை விட்டு வர மனசே இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பூஜை வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், சமயபுரம் மாரியம்மனை பிடிச்சிருக்கு, நான் செய்யற பூஜை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல நீங்க சமயபுரம் மாரியனை பத்தி நீங்க என்னெல்லாம் அற்புதங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு அம்மா வந்து செஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து அவருடைய சக்தி வந்து பரவும், அவருடைய புகழ் வந்து மென்மேலும் வந்து உலகம் முழுவதும் பரவும். இப்பவுமே அப்படிதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நம்மளுடைய முடிஞ்சது அவளுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை அம்மா தாயே நன்றி, இது மட்டும்தான். அங்க கொடுக்குற மாதிரியே விபூதி தான் வந்து நான் இன்னைக்கு வச்சிருந்தேன். குங்குமத்தை விட இன்னைக்கு அம்பாள் பக்கத்துல விபூதி தான் வச்சிருந்தேன். ஒரு சமயபுரம் கோயிலுக்குள்ள போன மாதிரியே எனக்கு ஒரு திருப்தியா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி.